இந்த வீடியோ பாருங்க. ஒருத்தர் ஒரு ஆடு கூட்டத்த எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு, ஒரு பெரிய நெருப்ப சுத்தி ரவுண்ட் அடிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரு அதுலேருந்து ஒதுங்கிக்கிறாரு. இப்ப எல்லா ஆடுங்களும் எதுக்கு சுத்தி ரவுண்ட் அடிக்கிறோன்னே தெரியாம, முன்னாடி போற ஆட பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே பின்பற்றக்கூடிய கலாச்சாரம், அப்புறம் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதே மாரி தான் இல்லையா? நான் எந்த நல்ல விஷயத்தையும் பத்தி சொல்லல. ஆனா தீங்கு விளைவிக்கிற ஒரு சில கலாச்சாரங்களும், வழிபாடுகளும் யாரோ ஒருத்தவங்க அவங்க சுயநலத்துக்காக ஆரம்பிச்சு விட்டு, இப்ப எதுக்கு ஃபாலோ பண்றோன்னே தெரியாம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம யாராவது இத பத்தி கேள்வி கேட்டாக்கா, பெரியவங்க எல்லாமே அந்த காலத்துல இருந்து இதுதான் பண்றாங்க. பெரியவங்க யாரும் முட்டாள்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆட்டு கூட்டத்த மாரி சுத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன் கிட்டயும் இதே கதைய தான் சொல்லி, நம்மள பார்த்து அந்த பின்னாடி வர ஆடு மாரி அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. இது எந்த ஒரு மதத்தையோ, எந்த ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையோ பத்தி மட்டுமே சொல்றது கிடையாது. பிகாஸ் உலகம் ஃபுல்லாவே இந்த மாரி ஒரு சிலருக்கு மட்டும் தீங்கு விளைவிக்கிற மாரியோ, இல்ல ஒரு சிலர மட்டும் ஒதுக்குற மாரியான விஷயங்கள் வந்து ஃபுல்லாவே நடந்துன்னு தான் இருக்கு. ஸோ இனிமேலாச்சும் இந்த ஆட்டுக்கூட்டம் மாரி எதுக்கு சுத்துறோன்னே தெரியாம சுத்தாம, நல்ல விஷயங்கள மட்டும் கலாச்சாரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு, கெட்ட விஷயங்களெல்லாம் கேள்வி கேட்டு நிறுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இத பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைஃப்ல குரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, டூ ஃபாலோ மை அக்கவுண்ட் அண்ட் see you in another video. Bye guys.